ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் இப்போ சொல்கிற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணுங்கள். இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் என்னென்னா 878. இந்த 878ஓட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சடன் ஷிஃப்ட் லைஃப்பில் ஆகிறது. நிறைய பிரச்சனைகளுக்குண்டான சுச்சுவேஷனுக்குள்ளே போவீங்க. ஆனால் அந்த பிரச்சனைகளை ரொம்ப சாதகமாக ரொம்ப கிளியராக யாருக்கும் ஒரு ஹர்ட் பண்ணாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்களையும் இன்னும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைக்கு தள்ளிக்காமல் ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் கிடைக்கும். அதிலிருந்து வெளியே வருவீங்க. அப்படி வெளியே வர்றப்போ உங்களோட லைஃப்பில் ஒரு நெக்ஸ்ட்டு வளர்ச்சிக்கு தான் போவீங்க. அந்த ஒரு ஷிஃப்டிங் டைமை கொடுக்கக்கூடியது தான் 878 ஏஞ்சல் நம்பர். அதே மாதிரி நீங்கள் யாரை ரொம்ப நம்பி இருக்கீங்களோ, உங்களோட சோல்மேட், உங்களோட பார்ட்னர், இவங்க மேலே ரொம்ப நான் உயிரே வச்சுருக்கேன் அப்படின்னு இருப்பீங்கள்ல, அவங்களோட சப்போர்ட் வந்து நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும். இதெல்லாம் 878 ஏஞ்சல் நம்பரோட மீனிங். இதெல்லாம் நடக்கணும்னு நினச்சி உங்களோட மைண்டில் ஒரு குட்டி ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நம்பரை வந்து டைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த நம்பர் இப்படியும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே வந்து நீங்கள் அடிக்கடி இந்த நம்பர் உங்களோட கண்ணில் படுதுன்னா இதுதான் மீனிங்னு அர்த்தம். ஸோ டைப் பண்ணுங்கள். நம்ம இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங் என்னன்னு பார்ப்போம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங்காக இருக்கும். இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு இந்த வாரம் வந்து பண ரீதியாக நல்ல சூப்பரான டைமாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்தவங்க கிட்ட இருந்து பண வரவு இருக்கும். அதுவும் நீங்கள் எதிர்பார்த்தவங்க உங்களோட வயசில் பெரியவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வாரம் உங்களோட ஃபேமிலிக்காக நிறைய டைம் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்து வரும். நிறையா எங்கேயாவது வெளியே போகணும், அவங்கள அங்கே கூப்பிட்டு போகணும், இங்கே கூப்பிட்டு வரணும், அந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்து ஃபேமிலி ஓரியன்டாக உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் சிறப்பாக பண்ணிடுவீங்க. உங்களோட டைம் வந்து உங்களுக்கு டைமே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் இழுத்து பிடிச்சி எல்லா வேலையும் சேர்த்து வச்சு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை இந்த வாரம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஹெல்த்தில் நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கணும். உங்களோட ஹெல்த் வைஸ் நீங்கள் தான் வந்து ஒரு சாப்பாட்டு மூலியமாகவே சரி பண்ண மாதிரி பிரச்சனைகள் தான் உங்களுக்கு சின்ன சின்னதாக வரும். வயிறு சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹெல்த்தை வந்து டேக் கேர் பண்ணணும். நீங்கள் சின்ன சின்ன ஹெல்த் வைஸ் இருக்கிற விஷயத்தை வந்து கேர் பண்ணாமல் இது என்ன சரியாக போய்டும்னு நினைக்காம கொஞ்சம் அதை பற்றி யோசிச்சு இல்லை ப்ராப்பரான டாக்டரை பார்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். உங்களோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஆஃபீஸில் உங்களோட ஹையர் அஃபீஷியலில் இருக்கவங்க, உங்களோட நெக்ஸ்ட்டு பெரிய லெவல் போஸ்ட்டில் இருக்கவங்க உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. அவங்க உங்கள் கூட வந்து உண்மையாக ட்ரூவாக அந்த கைடன்ஸை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு இந்த வாரம் வந்து பணம் வந்து கொஞ்சம் டைட்டாக இழுத்து பிடிச்ச மாதிரி தான் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக பார்த்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். சில விஷயத்த வந்து பணம் ரீதியாக இன்னும் கொஞ்சம் சேர்த்தோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்ட சில விஷயங்களை கூட ஹோல்டு பண்ணுறதுக்கான டைம் பீரியட் இந்த வாரம் நடக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட ஹெல்த் வைஸ்லாம் ரொம்ப சேஃபாக இருக்குது. ஏன்னா உங்களோட ஹெல்த் வைஸ் நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க. நீங்களே வந்து ப்ரொடெக்டடாக இருக்கீங்க. நீங்களே நம்ம அச்சோ இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, இதெல்லாம் நான் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் வந்து பிடிக்காதுன்னு கிடையாது, இது சாப்பிட்டா சேராது அப்படின்னு சாப்பிடாம வேண்டாம் அப்படின்னு நீங்களாக அவாய்ட் பண்ணி நீங்களாக உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கக்கூடிய தன்மை வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்ப சேஃபர் ஜோனில் இருக்கீங்க. அதே மாதிரி உங்களோட ஓவரால் ஏர்னிங் கெப்பாசிட்டி பெஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த ஒரு சின்ன ஷார்ட் டைமுக்கு பணம் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். சில கேட்ட நேரத்தில் கிடைக்காத மாதிரி இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் பணத்துக்காக. அது ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டர் டைம் பீரியடில் இது நடக்குது. பட் லாங் டைம்லலாம் வந்து நீங்கள் அந்த பணம் இப்போல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது, அதனால எங்கடா நமக்கு பணமே வராதாட்டிருக்குலாம் நினச்சிக்க வேண்டாம். ஸோ இந்த டைமில் இந்த வாரம் ரொம்ப பட்ஜெட் போட்டு ப்ராப்பராக நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி எண்ணி செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரொம்ப மூட் ஸ்விங்ஸ் ஆகிக்குவீங்க. ஏதாவது யாராவது சின்னதாக சொன்னாலே நீங்கள் ஓவராக கோவப்படுறது, திடீர்னு ரொம்ப ஹைப்பர் ஆகிடுறது, இதெல்லாம் அந்த மூட் ஸ்விங்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அது வந்து என்ன காரணம்னா ஆக்சுவலாக
வெளியேருந்து பார்க்குறவங்க இதுதானே, இதுக்கு போய் நீங்கள் ரொம்ப பண்ணுறீங்கன்ற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இது நீங்கள் முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் ரொம்ப யோசிச்சு மனசில் இப்போ சின்னதாக நடக்கிற விஷயத்துக்கு கூட ஓவராக ரியாக்ட் பண்ணிடுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். யார்ட்டையாவது உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த சொல்லணும்னா அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணாமல் அவங்களுக்கு கரெக்டாக தெளிவாக போகிற மாதிரி இருக்கும். சில சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இந்த வாரம் வரும். பட் அதெல்லாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கிறதுக்கு உண்டான கிளாரிட்டி நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போகிறது, டிவைன்லி கனெக்ட் ஆகிறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப பேலன்ஸ்டாக போகும், பொறுமையாக போகும். பணம் வந்து நீங்கள் ஒரு செலவு யோசிச்சிருப்பீங்க, ஆனால் அங்கே வர்ற செலவு வேறு மாதிரி இருக்கும். எதிர்பாராத செலவுகள் இந்த வாரம்லாம் இருக்குது. உங்களோட பட்ஜெட் பிளானிங்கை மீறி தான் உங்களுக்கு செலவு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனாலும் ரொம்ப ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்து பண்ணுறதெல்லாம் ரொம்ப சூப்பராக போராடி நீங்கள் வந்து உங்களோட பணத்தை வந்து பாதுகாத்துக்குவீங்க. எந்த இடத்துல யாருக்கு பணம் கொடுக்கணும், கொடுக்க வேணான்ற ஒரு தெளிவெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்ககிட்ட யாரும் இந்த வாரம் ஏமாற்ற முடியாது. அதே மாதிரி எந்த விஷயத்துலையுமே ஏமாற்ற முடியாது. அது வந்து ஏதாவது ஒரு பொய் பேசி உங்ககிட்ட எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. அதனால வந்து யாரும் உங்ககிட்ட போய் பேச மாட்டாங்க. மைண்டு வந்து அமைதியாக வச்சுக்குவீங்க, காமாக போகும். உங்களோட ஹெல்த்தில் நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து பார்ப்பீங்க. ரொம்ப பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக மாறி அது நல்ல ஒரு பாத்தில் போகிறத வந்து இந்த வாரமெல்லாம் பார்ப்பீங்க. உங்களோட பிரச்சனைனா ஹெல்த் வைஸு ரொம்ப ரொம்ப இது எனக்கு வந்திருக்க கார்ட்ஸ் வந்து அவ்வளோ இதாக இருக்குது. ரொம்ப மோசமான பிரச்சனைகள், ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருந்தவங்களாம் நம்மளால் வந்து இதை தாண்டி மீறி வர முடியுமா, பொழைச்சிடுவோமா அப்படின்ற இருக்கவங்கெல்லாம் இதை தாண்டி இந்த வாரம்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக கிடக்கிறதுக்கு உண்டான ஒரு மிராக்கிள் மாதிரி இருக்கும் உங்களோட ஹெல்த் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லி ட்ராவல் பண்ணி போங்க. உங்களோட ஃபேமிலி வைஸ் வந்து வெளிநாட்டில் இருக்கவங்க, வெளியூரில் இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் பேசுறதுக்கு டைம் இருக்காது, மீட் பண்ணுறதோட சான்சஸ் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் கொஞ்சம் வெயிட்டிங் டைம் உங்களுக்கு இருக்குது. ஃபேமிலி இதில் ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் வெயிட்டிங் டைம், அதெல்லாம் வந்து திருப்பி சால்வ் ஆகிக்கும். இப்போ வெளியூரில் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் எஃபர்ட் போட்டு தான் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட பேசணும். இப்போ நீங்கள் உங்களோட பார்ட்னர் கூட சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சுன்னா அது நீங்கள் ஃபஸ்ட்டு பர்சனாக இதுக்கு உண்டான ஸ்டெப் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக அங்கே எதுவுமே பிரச்சனையே இல்லாத மாதிரி உங்களோட ஃபேமிலி லைஃப் ஸ்மூத் ஆகிடும். இதுதான் உங்களுக்கு உண்டான மெசேஜ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் டாரட் ரீடிங்கில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.